ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் 36. இதுதான் லாஸ்ட் எபிசோட். வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். வில்லன் தான் நம்மளோட ஹீரோ தாக்க போறான்னு நினைக்க, இது ஃபைனல் இல்லையா, ஹீரோ தான் தாக்குவாரு. உடனே நம்ம ஹீரோ பேசுவாரு, இந்த வீட்டை சுற்றி என்னோட ஆளுங்க எப்போவோ நின்றுட்டாங்க, உன்னோட கதை இதோட முடிய போகுது, இதுக்கப்புறம் நீ டைலாக் பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து ஆட்கள் ஓடி வந்துருவாங்க. இப்போ உன்னால என்ன செய்ய முடியும்? அது சரி, உன்னை சாதாரணமாக நினச்சேன், ஆனால் எனக்கு நீ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க. பரவாயில்ல, எந்த முன்னெச்சரிக்கை இல்லாமல் வருவனா என்ன? போடுங்கடா அப்படின்னு சொல்லி கை காமிச்ச உடனே அவங்க பாம் வச்சிருப்பாங்க. அது ஒரு புகை மாதிரி ஏற்படுத்தக்கூடிய பாம். அதை தூக்கி போட்ட உடனே எல்லா கண்களும் எரிய ஆரம்பிச்சிரும். எல்லாரும் தன்னோட கண்களை மூடிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஃபைட் நடக்க போதான்னு நம்ம ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தா ஃபைட் நடக்காது. எல்லா கடைசி நேரத்துலையும் ஹீரோக்கு ஒரு காதலி இருக்கும். அந்த காதலியை பழைய கைதியாக பிடிச்சா மட்டும்தான் வில்லன் தப்பிப்பான் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும். அதே தான் இங்கேயும் நம்மளோட ஹீரோயினையே கடத்திட்டு போயிடுவான். அந்த இடத்த தேடி நம்மளோட 3 வாரியர்ஸும் கிளம்புவாங்க. ஒரு குகைக்குள்ளே நம்மளோட ஹீரோயின் கழுத்து மேலே கத்தி வச்சு, நீ வருவான்னு எதிர்பார்த்த, நீ தேடிட்டு இருந்த தங்கம் கூட இங்கே தான் இருக்கு, முடிஞ்சா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அங்கே இருக்க ஆட்கள் கூட நம்மளோட 3 வாரியர்ஸும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோன்றதுனால நம்ம சங்கையோ எக்ஸ்ட்ராவே சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அவ்வளோதான், இதோட உன் கதை முடிய போகுது, இதுக்கப்புறம் நீங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிதான், அது ஈஸி இல்லைன்னு எனக்கும் தெரியும், அதனால தான் நான் இவ்வளோ பணைய கைதியை கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ மட்டும் நீ கத்திய கீழே போடல, இங்க பாரு, என்ன பிடிச்சிக்கோ, அவரை விட்டுரு. இங்க பாரு, அவளுக்காக நான் வேணா அந்த இடத்துல நிற்கிறேன், அவளை விட்டுரு. ஹாஹா, 2 பேரும் மாறி மாறி இப்படி காதல பொழிஞ்சு தள்ளுறீங்களே, எனக்கு தேவை நீதான், இவ கிடையாது. கத்தியை போட போறியா என்ன? அது உன் கனவுல தானே நடக்கும், குருவி கொடு மண்டையா, உன் சங்கா இருக்காம நாங்கள் விட மாட்டோம். ஏ வேண்டாம், இப்போ நம்ம கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ தடுத்துருவாரு. கேட்க மாட்டீங்கல்ல, ஒரு கத்திக்கு 2 கத்தி வச்சு உன் பொண்டாட்டி சங்கா இருக்கவா, கீழே போடுறியா என்ன? செங்கையும் நீ போயிடு, செங்கையும் என்னை பற்றி யோசிக்காது, நீங்க இருந்து போயிடு. என்னால் எப்படி உன்னை விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கத்தியை கீழே போட்டுருவாரு. ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்துட்டு இருக்க சமயத்தில் நம்மளோட ஜியாங் மேலேயும் நிங் மேலேயும் கத்தி வச்சு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. குடுறாது அப்படின்னு சொல்லி வில்ல அம்ப வாங்கி அவர் கையால் நம்மளோட ஹீரோவை கொல்லணும்னு ட்ரை பண்ணுவார். சங்கையை சொல்கிறது கேளு, இவன் பேசுறதெல்லாம் காதில் வாங்காத, இங்கேருந்து போயிடு, எனக்கு உன் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் லபாதிபான்னு கத்திட்டே இருப்பாங்க. நம்மளோட ஹீரோ முன்னாடி வந்துட்டே இருப்பார். ஹீரோயினுக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ண அவர் துணிஞ்சிருவார். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஹீரோட நெஞ்சில் குத்தி நம்மளோட ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருக்கும் போது வில்லன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருப்பாரு. செங்கையோ, என் செங்கையோ, ஒரு நாள் தாண்டி குத்து வாங்கிட்டு நிற்கிறான், மூடிட்டு வேடிக்கை பாரு, சும்மா சங்கையோ சங்கையோன்னு கத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் மறுபடியும் அம்ப வாங்கி ரெடியாக இருப்பார். ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினி ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் எந்த அளவுக்கு லவ்வை காட்ட தெரியாமல் காட்டி கடைசியாக ஓகே பண்ணாங்களோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றா காமிச்சிட்டு இருப்பாங்க. டே அவங்க ஃப்ளாஷ்பேக் போயிட்டாங்க, சீக்கிரம் குர்ரா தெளிவு வைப்போன்னு சொல்லிட்டு இன்னொரு அம்பியும் குத்த நம்மளோட ஹீரோ, மற்றவங்க எல்லாம் ஒரு அம்பலே செத்து போகிறாங்க, ஆனால் ஹீரோக்கு மட்டும் எத்தனை அம்பு குத்துனாலும் எப்படித்தான் எழுந்து நிற்கிறாங்களோ தெரியல. சரி, நம்ம கதைக்குள்ளே பயணம் செய்வோம். ஸ்டார்டிங்கில் ஒரு ஹீரோ ஹீரோயினி பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்காக உயிரியே கொடுக்குற அளவுக்கு சீனை முடிச்சு விட்டு போயிடுறாங்க. அப்படித்தான் நம்மளோட ஹீரோயினியும் ஃபஸ்ட்டு மீட்டிங், அப்புறம் டேட்டிங், அப்புறம் லவ்விங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து வந்ததையும், உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன், என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்ற டயலாக்கோட பிளாபிளா சீனையும் ஓட்டி காமிச்சிட்ருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ராமாஸை நம்மளுமே பார்க்க போகிறது இல்லையா, அதனால் இந்த சீனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்துப்போம். ஏய் குட்ரா, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடுத்த அம்புகளை எடுக்கும்போது, சங்கையோ இங்கேருந்து போயிடு, அவரை விட்டுரு, என்ன வேணா கொண்டுடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஒன்று கொண்டா எனக்கு என்ன கிடைக்கும், அவன் செத்து போனா தான் எனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நையாண்டித்தனமாக நம்மளோட ஹீரோவை கொல்றதுலேயே குறியா இருப்பார். நம்மளோட ஹீரோ கடைசியாக 3 அம்பு வாங்கியும் அப்பயும் மூச்சு பிடிச்சின்னு தான் இருப்பார். நம்மளோட ஹீரோயினி இவர் என்னால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி நொந்து அழுதுட்டு இருப்பாங்க. நம்மளோட ஃப்ரெண்டுங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியாது, பணைய கைதியாகவே நின்றுட்டு இருப்பாங்க. என்ன உன் ஆளை பார்க்கணுமா, இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லாம உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஓடி போய் பார்த்துரு, போ, அவன் சாக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் டைலாக் பேச நம்மளோட ஹீரோயின் கடகடன் ஓடி வந்து அவங்க ஹீரோ வள்ளி, எனக்காக ஏன் செங்கையோ எப்படி பண்ணீங்க, நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. உடனே வில்லன் பின்னாடி இவன் செத்துருக்க மாட்டான்னு சொல்லி வாழை எடுத்து குத்தலான்னு வரும்போது நம்மளோட ஹீரோ அந்த 3 அம்பையும் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக எழுந்துருச்சு. இந்த கத்தியுமே மெடலாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ குறுக்க பாஞ்சு ஹீரோயினுக்கு வர வேண்டிய கத்தியை இவர் வாங்கிட்டாராமா. ஏன்டா இப்படி ஹீரோட நெஞ்சு ஸ்டாண்ட் ஆக்குறீங்க? உடனே அந்த கத்தியை திருப்பி நம்மளோட ஹீரோ அவரோட கழுத்தில் ஒரே அறை அறுத்ததுல ஒரே அறையிலேயே செத்து போயிட்டாராமா. அவர் கீழே விழுந்து உயிருக்கு துடிச்சு செத்து போயிடுவார்.
அடுத்ததான் நம்மளோட ஹீரோவும் கீழே சாஞ்சிருவாரு. அதை பார்த்து நம்மளோட ஹீரோயினி என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காருவாங்க. எவ்வளோ ஃபைட்டர்ஸை சமாளித்து நம்மளோட 2 ஃப்ரெண்டுக்கும் 2 ஆட்களை சமாளிக்க முடியலையா. கடைசி நேரத்தில் தான் அந்த 2 ஆட்களையும் போட்டு தள்ளிட்டு வராங்க. ஹீரோயினி அவங்க கிட்ட டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. சாரி, என்னால் இந்த தடவை உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீ இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன், என்னை ஏன் இப்படி கடவுளே சோதிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிப்பாங்க. அங்கேருந்து ஒரு கேண்டிலும் அணைஞ்சு போயிடும். அதாவது செங்கையோட உயிர் போயிடும். கண் முழிச்சு பார்த்தா நம்மளோட ஹீரோயினி ஹாஸ்பிட்டலில் நிகழ்காலத்தில் இருப்பாங்க. செங்கையோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு எழுந்திருப்பாங்க. செங்கையோவா? ஹே, நீயும் இங்கே தான் இருக்கியா? ஸ்ப்ரிங் ஓரியிலே? என்ன ஸ்ப்ரிங் ஓரியிலே? நீ என்ன முட்டாளா? என்னோட பேர் ஃபேட்டு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இத்தனை நாள் நீ மயக்கமாக கடந்ததுக்கு அதுக்குமா லூஸாவே ஆயிட்டியா? உனக்காக நான் எவ்வளோ ராவும் பங்கமாக இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்கே பார், மேடம் கூட உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. டிபார்ட்மெண்ட் மேடம், ருஃபை நீ டெஸ்ட்டுக்கு வரவே இல்லை. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே, கிணத்துல விழுந்து தொலைச்சா? சாரிம்மா, இதெல்லாம் என்னோட தப்பு தான். என்னது, நான் உனக்கு அம்மாவே ஆயிட்டனா? என்னடி உளர்ற? அது நம்மளோட ஹீரோவோட அம்மா, இவங்களுக்கு ப்ரொஃபஸராக இருப்பாங்க. நீ அழாத ரூஃபை, எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, எங்களுக்கும் தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ஸ்க்ரீனை விளக்குன உடனே அந்த இடத்துல பெரியண்ணி உட்காந்துருப்பாங்க. பெரியண்ணோட வீட்டுக்காரும் இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி, நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு பேரையும் சொல்ல, அம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை? கொஞ்ச நேரம் லவ்வர்ஸை நீ நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? சங்கையோ சங்கையோன்னு புலம்பி தள்ளிட்ட. சங்கையோ சங்கையோ எங்கே இருக்காரு? சங்கையோ உங்களுக்கு தெரியுமா? அவனை எப்படி எங்களுக்கு தெரியும்? உன் வாயிலேருந்து தான் எங்களுக்கு தெரியும். ராத்திரி ஃபுல்லாக இந்த ஹாஸ்பிட்டல்லே நீ தூங்க விடலை. அந்த ஒரு பேரையும் சொல்லிட்டு ஏதோ பேர் சொல்லி உளறிட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க, நம்ம வெளியில் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருமா? இந்த நான்சென்ஸ்லேருந்து ப்ளீஸ் வாங்க. என்னது, ரியல் லைஃப்பில் இதுங்க லவ்வர்ஸா? இவ்வளோ இருக்கா, இவங்களும் இருக்காங்க. அப்போது இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சியாங் வருவார். சியாங்லி, நீயா? சியாங், நீயா? ஏ, நீ 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 டாக்டர், நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி இவ பொழைச்சிட்டா. நீங்கள் வெரி குட் டாக்டர், ரொம்ப சூப்பர். இவங்க எப்போ எழுந்திருச்சாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டாக்டர். அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் ரைட் வேல தான் போயிட்டுருக்கு. பேஷண்ட்டை கொஞ்சம் இன்னும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் டாக்டருக்கு லட்சணமாக ட்ரெயின் ஆகியிருக்கீங்க. இங்கே பாருங்கள், டாக்டர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். என்ன டாக்டர்? என்னை புகழ்ந்தது போதும், கேர்ஃபுல். நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலை கிளம்பிடுவா. இவளும் இங்கே இருக்கா. அப்படின்னா செங்கையோ மட்டும் எங்கே இல்லையே? ஏன் இல்லை? நான் அவனை போய் தேட போகிறேன். எங்கடி போகிறேன்? நில்லு, ஏய் நில்லுடி. நம்மளோட ஹீரோயின் ரொம்ப நேரமாக ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் பொக்கையோட கிராஸ் பண்ணி போவார். அதை பார்க்கறதுக்கு ஹீரோயினிக்கு தன்னோட ஹீரோ மாதிரியே தெரியும். ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ரிசப்ஷனில், நான் முனிசிபல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இங்கே கிணத்துல விழுந்த ஒரு லேடி அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்க கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க. அவங்கள நான் மீட் பண்ணணும், எனக்கு பேர் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க டூர் ஃபையான்னு கேட்பாங்க. நான் தான் 2 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பின்னாடி குரல் கொடுப்பாங்க. திரும்பி பார்த்தா அதே தான், நம்மளோட ஹீரோ தான் வந்திருப்பாரு. நீங்கள் என்னோட ஹீரோவே தான். நம்மளோட ஹீரோவுக்கு ஹீரோயினி ஞாபகம் இருக்காது, ஹீரோயினிக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்னோட டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட விசாரணை நடத்திட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிகிட்டு இருப்பாரு. இப்போ ஒன்றும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். செங்கையோ? செங்கையோவா? இது ஒரு நாவல் இல்லை? ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுறத ஹீரோயின் ரசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கதை எனக்காகவே எழுதின மாதிரி இருக்கு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாவலா? ஓ ஓ, இவனுக்கு தெரியாது இல்லை? சரி, இல்லை, அந்த புக்கில் உங்களோட பேரும் என்னோட பேருமே சேர்ந்துருந்துச்சு. அந்த புக்கு எழுதுனதே நான் தான் மேடம். என்னது, நீங்களா? அப்போ அந்த கண்ணாடிக்காரன் ஏமாத்திட்டான் போலையே. நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி? நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த மாதிரி நாவல்ஸ் எழுதி ஆன்லைன் கொடுப்பேன். உண்மையாவா? அந்த ஆத்தர் நீங்கள் தானா? ஆமாம் அப்படின்ற மாதிரி தன்னோட புகழ அடக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. ஆனாலும் எனக்கு வருத்தம், நீங்கள் ஏன் அந்த கேரக்டரில் செங்கையோவை கொண்டீங்க? அதுக்கப்புறம் ரூஃபை எவ்வளோ கவலைப்பட்டிருப்பான்னு நினச்சி பார்த்தீங்களா? அது ஒரு சுச்சுவேஷன் மேடம். ஆனாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த கேரக்டரும் நம்ம வாழ வைக்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திருத்தி எழுதி சொல்கிற கதையை கேட்டுட்ருப்பாரு. பழங்காலத்துக்கு இவங்க 2 பேருமே போயிடுவாங்க. இப்போ செங்கையும் உயிரோடு இருக்காரு. இன்னும் என்னை எவ்வளோ நேரம் இப்படியே பார்த்துட்ருக்கலான்னு உன்னோட எண்ணம்? வெறும் 23 மணி நேரம் தான் இருக்குது. 23 நேரம், 1 மணி தான் கம்மி. ஒரு நாள் ஃபுல்லாக என்னை பார்த்துட்ருக்க, கொஞ்சம் கேப் விடுறியா? சரி ஓகே ஓகே. இதுக்கே இப்படின்னா எப்படிப்பா? இப்போ தான் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் இருக்குது. என்ன இருக்குது? என்ன இருக்காவா? கிஸ்ஸு, ஹக்கு, அப்புறம் பிளா பிளா பிளா. என் வாழ்க்கையில் கிடைச்ச முக்கியமான கிஃப்ட்டு நீ. உன்னை எங்கே நான் தொலைச்சிருவணும்னு நினச்சேன், திரும்ப உன்னை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன்.
ஆனால் நான் ஒன்று பார்த்துட்டேன். எப்பயுமே உன்னை ஒரு செகண்ட் கூட பிரியாமல் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற டயலாக்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் என்ன ஹீரோயினி சொன்ன மற்ற விஷயத்துக்கு அவர் மூவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஹீரோயினி ஒரு நிமிஷம் நில்லு. நீ எனக்கு ப்ரப்போஸே பண்ணலையே. 36 எபிசோடு கடந்து வந்திருக்கோம். நீ ஏன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலை? அப்புறம் எப்படி நான் உன்னை அக்செப்ட் பண்ண முடியும்? முடியாது முடியாது. நீ எனக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி எதையாச்சும் சொல்லு, அப்போ தான் நான் உன்னை ஏற்றுப்பேன். ப்ரப்போஸலா? ம் தெரியாதா? ப்ரப்போஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு. இப்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரெடியாக எழுந்து நிற்க நம்ம ஹீரோ முட்டி போட்டு, செங்லி நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். எப்பயுமே இந்த உடலும் உயிர் உனக்கு மட்டும்தான் சொந்தம். ஐயோ! இது ரொம்ப ஃபார்முலா எல்லாரும் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்பெஷலா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அணைச்சி ஃப்ளைட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டரும் இல்லாமல் காற்றுல பறக்கிற இலை மாதிரி நம்ம ஹீரோ தொக்கா தூக்கிட்டு மேலே கூரைக்கு போவார். இந்த மாதிரி ஒரு பவர் ரியல் லைஃப்பில் கிடைச்சா எல்லாரும் மேலே தான் மிதங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூரை மேலே ஏறி நம்ம ஹீரோயினிக்கு பார்க்கும்போது எல்லா இடமும் ரொம்ப அழகாக தெரியும். இத்தனை நாள் இந்த அழகை நான் ரசிக்காமல் விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லலையே. என்ன பதில்? நீ இன்னும் அந்த 3 வார்த்தை சொல்லவே இல்லைல்ல. நான் உன்னை காதலிக்கிறேன். இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி டைரெக்டாக அவங்க வாயிலெல்லாம் சொல்ல மாட்டாங்களாம். உடனே அவங்க செயலில் தான் காமிப்பாங்களாம். கிஸ் பண்ணி நானும் தான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இந்த ட்ராமாவுக்கு நம்ம ஹாப்பி என்டிங் கொடுக்குறோம். இன்னொரு நியூ ட்ராமாவோட உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் சிறிது இடைவெளி எடுத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கீப் ஸ்மைலிங். டாடா.